உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். என் ஆத்மாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி பரிசுத்தர் நீரே. நம்ம அந்த பல்லவியை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்தோம். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி பரிசுத்தர் நீரே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி பரிசுத்தர் நீரே. நீர் அன்பில் சிறந்தவர் தயவில் பெரியவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. கிருபையினால் என்னை உயர்த்தின தேவன் வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி பரிசுத்தர் நீரே. பிரியமானவர்களே, ஒரு சில நாட்களாகவே எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு சத்தம், சியோனே கம்பீரி, சியோனே கம்பீரி, ஜாயன் ஷவுட், சியோனே கம்பீரி, ஜாயன் ஷவுட். இந்த வார்த்தை எனக்குள்ளாக துணித்து கொண்டே இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 61, ஐசாயா சாப்டர் 61 verse 3 அது வாசிக்கும்போது எதுக்காக இந்த அபிஷேகம்? சீயோனில் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல், சீயோனில் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்யறதுக்கு ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். சீயோனில் இருக்கிறவங்க கம்பீரிக்கும். இந்த சீயோனை கம்பீரி அப்படிங்கிறது நான் வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது 3 இடத்துல வருது. வாசிப்போம். ஐசாயா 12:6, ஏசாயா 12:6, சீயோனில் வாசமாக இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, சீயோனில் வாசமாக இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி. க்ரை அவுட் அண்ட் ஷவுட். க்ரைன்னு அழுறதில்ல, க்ரை அவுட், சத்தமிட்டு, சத்தமிட்டு கம்பீரி. அது கம்பீரினா என்ன சொல்கிறேன். அதே போல் ஜெஃபனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜெஃபனியா சாப்டர் 3 verse 14, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, சீயோன் குமாரத்தியே sing and shout, cry out and shout, sing and shout, பாடி கம்பீரி, சீயோன் குமாரத்தியே பாடி கம்பீரி அப்படின்னு இருக்கு. 3வது ஜக்கரியா 9:9 வாசித்து வாசிக்கிறாங்களா? ஜக்கரியா 9:9, மிகவும் களிகூறு, கம்பீரி, களி கூர்ந்து கம்பீரி, களி கூர்ந்து கம்பீரி என்று இருக்கு.
இந்த கம்பீரினா என்ன அப்படின்னா, எத்தனை பேர் அதை ஒத்துக்குங்களோ தெரில. இந்த ஷவுட் அப்படிங்கிறதுக்கு இந்த சொல்லினுடைய பொருள் என்னன்னா, காது கிளிய கத்துங்கன்னு அர்த்தம். எப்படி கத்தணுமா? காது கிளிய கத்துங்க. காது கிளி யாருக்கு? அது நமக்கு அதில் கேட்குறவங்க கேட்காது. காது கிளிய பாடுங்க, காது கிளிய களி கூறுங்க. பிரியமானவர்களே, 149ஆம் சங்கீதத்தில் உரத்த சத்தத்தோடேன்னு இருக்கு. அந்த உரத்த சத்தத்தோட அப்படிங்கிறது உரத்த சத்தத்தோட அல்ல, ஹை த்ரோட்டட், ஹை பிச். அந்த ஹை பிச்சில் அவரை ப்ரைஸ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். அந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்த ஹை பிச் அதுதான் நமக்கு ஜெயத்தை தரும். பிரியமல்ல ஏசாயில் வருது, குனிந்து கொண்டு தரையில் குசு 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 குசுன்னு முணுமுணுக்கிறது போல நம்ம ஜெபிக்கக்கூடாது. சீயோன் குமாரத்தி, உரத்த சத்தம் விடு, நல்ல கம்பீர சத்தம் விடு. கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். பிரியமானவர்கள், ஜெயத்தில் நம்ம போடுற சத்தம் எப்படி இருக்குமா? காது கிளிய. அதுக்கு இன்னொரு இங்கிலீஷில் க்ரீக்கிங், நல்ல க்ரீச். அப்படி சீயோன் குமாரத்தி. ஏன் சீயோன் குமாரத்தை பற்றி அப்படி சொல்லியிருக்கு? ஒரு சின்ன ஸ்டடி தான். இந்த ஜயன் அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னா சியோன் என்ற வார்த்தை நம்முடைய வேதாகமத்தில் ஏறத்தாழ 162 தடவை 162 வேணால் குறிச்சிக்கோங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். சியோன் என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு சபையை குறித்ததல்ல. பிரியமால இந்த வேர்டு பைபிளில் 162 தடவை வருது. அதில் பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் அந்த ஜியோன்கிற வேர்டு 155 தடவை வருது. புதிய ஏற்பாட்டில் சியோன்கிற வார்த்தை 7 தடவை தான் வருது. புதிய ஏற்பாட்டில் 7 தடவை தான் இந்த சியோன்கிற வார்த்தை வருது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது 7 தடவை வந்தால் கூட புதிய ஏற்பாட்டில் இந்த சியோன் ஜயன் அப்படிங்கிற வார்த்தை சபையை குறிக்கிற வார்த்தை, சர்ச். பழைய ஏற்பாட்டில் ஒரு மலை, ஒரு உன்னதமான மலை. ஆவிக்குரிய பிரகாரமாக புதிய ஏற்பாட்டில் அது சபையை குறிக்குது. 2 வசனம் வாசித்து கடந்து போவோம். ஹீப்ரூ சாப்டர் 12 verses 22 down, 22, 23, 24. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23, 24. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், விசுவாசிகள் சபை, இப்போ இங்கே உட்கார்ந்துருக்க நீங்கள் எல்லாரும், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், சபைக்கு வந்திருக்கீங்க. இந்த சபைக்கு தான் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் என்ன பேர்? சீயோன் மலையினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். சீயோன் தான் என்னன்னு போட்டிருக்கு? சபையின் இடத்திற்கும், சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும், ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். வந்து சேர்ந்திருக்கிறோம். இதை குறித்து இன்னொரு நாள் விளக்கமாக சொல்கிறேன். நம்ம எங்கே வந்து சேர்ந்துருக்கிறோம்? சியோனுக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். தேவனுடைய சபைக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதில் நம்ம சயனை பற்றி வாசிக்கிறோம். வாசிங்க. பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். 144,000 பேரையும் நிற்க கண்டேன்னு சொல்கிறார். நம்ம தான் ஜயன், நம்ம தான் சியோனுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஜயன் சொல்கிறது பிரியமானவர்களே, ஆவிக்குரிய நிலையில் ஒரு உன்னதமான கிறிஸ்தவ அனுபவத்தை காட்டுது. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல பெயர்கள் உண்டு. நம்ம ஸ்டடிக்காக ஒரு 7 பேரை நான் வேகமாக சொல்லி கடந்து போகிறேன்.
முதலாவது வேணால் குறிச்சிக்கோங்க, சமாரியர்கள். இந்த சமாரியர்களும் இஸ்ரவேல் இனத்தை சேர்ந்தவங்க. பிரியமானே, ஆகாப் ராஜாவுடைய நாட்களில் இஸ்ரவேல் பெத்தேலிருந்து அவங்க கேபிட்டல் சமாரியாவுக்கு மாற்றப்பட்டது. அதனால் அவங்க சமாரியர்கள் தான். அந்த 10 கோத்திரத்தில் கைவிடப்பட்டவங்க அவங்க சமாரியர்கள். இப்போ டெல்லிக்காரங்க நம்ம இந்தியர்கள், இந்தியாவுடைய கேபிட்டல் டெல்லி, தமிழ்நாட்டுடைய கேபிட்டல் சென்னை. அதே மாதிரி இஸ்ரவேலுடைய கேபிட்டல் அப்போ சமாரியாவாக இருந்தது. இந்த சமாரியர்கள் உலகத்தோடு உலகமாய் கலந்தவர்கள். யூதர்களுக்கே இந்த சமாரியர்கள் அந்நியரை மாதிரி. சமாரியர் வீட்டில் போய் சாட மாட்டாங்க. அவங்க உலகத்தோடு உலகமாய் கலந்தவர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலையும் உலகத்தோடு உலகமாய் கலந்த கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. பிரியமானில் சகாய மாதா மதுக்கடைன்னு போர்டு போட்டிருப்பாங்க. ஒரு ஒரு பிரமத வழிபாட்டில் ஒரு கச்சேரி வைப்பாங்க. ஜான் குழுவினர் அப்படின்னு இருக்கும் கச்சேரி. அவங்க அந்த ஊரில் அவர் ஒரு பெரிய ஆளாக இருப்பார். ஜார்ஜ் வடமெழுத்து இந்த தேரோட்டத்தை தொடங்கி வைப்பார்னு போடுவாங்க. அவங்க உலகத்தோடு உலகமாக கலந்துருப்பாங்க. வருஷத்தில் ஒரு 3 நாள் கோயிலுக்கு வருவாங்க. கிறிஸ்மஸுக்கு வருவாங்க, ஜனவரி நியூ இயருக்கு வருவாங்க, குட் ஃப்ரைடேக்கு வருவாங்க. 3 நாள் வருவாங்க கோயிலுக்கு. அவங்களும் ஒரு கிறிஸ்தவங்க தான். அவங்க சர்டிஃபிகேட்லேயும் ரிலிஜன் கிறிஸ்டியன் தான் இருக்கும். 2வது ஒரு கிறிஸ்தவங்க இருக்காங்க, யாக்கோபு. யாக்கோபு ஜென்ம சுபாவத்தோடு இருந்த சரியான எத்தன். பிரியமானவர்கள், அவனும் யாக்கோபுடைய தேவன் அவர் சொல்கிறார். அவன் மனம் திரும்பலை. ஜென்ம சுபாவம், யாக்கோபு என்றால எத்தன்னு அர்த்தம். இப்படி ரட்சிக்கப்படாமல் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. ஜென்ம சுபாவத்தோடே இருப்பாங்க. அவங்கெல்லாம் தேவ பிரமாணத்தின்படி எருசலேமில் தொழுது கொள்ள மாட்டாங்க. அவங்க தங்களுக்காக ஒரு கன்றுக்குட்டியை செய்து பெத்தேலில் வச்சுக்கிட்டு தானில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஆண்டவரை தொழுறோம்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை தொழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்களும் இஸ்ரவேல் ஜனம்தான். 3வது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே, அந்த ரட்சிக்கப்படாத அந்த ஜனங்களுக்குள்ளேயே எப்ராயிம்னு ஒரு கூட்டம் இருக்கு. ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமானவங்க. ஆண்டவர் அவங்களை நேசிப்பார். ஆனால் அவங்களும் உலகத்தார் தான். அவங்க எருசலேமில் பிரமாணத்தின்படி தொழுது கொள்ள மாட்டாங்க. அவங்க கன்றுக்குட்டியை தொழுது கொள்ளுவாங்க. ஆனால் எப்ராயிம். 4வது ஒரு கூட்டம் இஸ்ரவேல், ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க பேர் மாற்றப்பட்டவங்க, தேவனை தரிசித்தவர்கள். ஆனால் எங்கே கும்பிடுவாங்க? பெத்தேலில் கன்றுக்குட்டியை கும்பிடுவாங்க. இன்றைக்கு வேறு கிறிஸ்தவ சபைகளிலே இந்த வேத வசனத்தின்படி உள்ள ரட்சிப்பு, ஆகம விதிகளின்படி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறை கிடையாது. வேத வசனத்தில் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும்னா அவங்க தெளித்து ஞானஸ்நானம் எடுத்துக்குவாங்க. வேத வசனத்தில் இல்லாத கான்ஃபர்மேஷன் வச்சுக்குவாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க தான், நல்ல பக்தி உள்ளவங்க, நல்ல மிஷினரி ஊழியம் செய்வாங்க, கிராம ஊழியம் செய்வாங்க, ரட்சிப்பின் அனுபவம் உண்டு. ஆனால் வேத வசன சட்ட திட்டங்களுக்கு, புதிய ஏற்பாட்டு உபதேசத்துக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்க எல்லாம் பெத்தேலில் சாமி கும்பிடுவாங்க. ஒரு கன்றுக்குட்டியை வச்சுக்குவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி மனுஷ கற்பனைகளை பிரமாணங்களாக மாற்றி தேவனை தொழுது கொள்வார், வீணாய் தொழுது கொள்வார் மனுஷனுடைய கற்பனைகளை. இது ஒரு கூட்டம். இன்னொரு 3 கூட்டம் இருக்குது. அவங்க ஆகம விதிகளின்படி பலி செலுத்தி எருசலேமில் தேவனை தொழுது கொள்வார்கள். ஒரு கூட்டம் யூதா கூட்டம். யூதானால வர்ஷிப், பிரைஸ், நல்லா ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுவாங்க, ஸ்பிரிச்சுவல் சர்ச்சில் இருப்பாங்க, நல்லா துதிப்பாங்க, ஸ்தோத்திரிப்பாங்க, அதோடு நின்றுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரமாட்டாங்க. கடைசியாக 2 இருக்கு. பிரியமலை எருசலேம், சியோன். எருசலேம், சியோன். இந்த எருசலேம், சியோன் 2க்கும் நிறைய வேறுபாடு உண்டு. குறிப்பாக ஒரு 7 வேறுபாடு உண்டு. அது இப்போல்லாம் சொல்ல நேரம் இல்லை. 2ம் ஆவிக்குரிய சபை தான். அந்த ஆவிக்குரிய சபையிலேயே எருசலேம் என்பது பொதுவாக பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்வார்,
உங்களெல்லாம் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியும். பெந்தேகோஸ்து சபையில் இருப்பாங்க, ஆவிக்குரியவர்களாக இருக்க மாட்டாங்க. பெந்தேகோஸ்து சபையில் இருந்துக்கிட்டே உலகத்தை ஃபாலோ பண்ண விரும்புவாங்க. அது எருசலேம். பிரியமானவர்களே, சீயோன் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக இருக்கிற ஒரு உன்னதமான பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தை காட்டு. ஒரு உன்னதமான பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தை காட்டுது. ஆனால் நான் வசனங்களை சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்களுக்கு இந்த சீயோனில் இருக்கிற இந்த உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும். ஏசாயா 30:19 வாசிக்கிறோம். ஏசாயா 30:19. ஏசாயா 30:19 வாசிங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். தயவுசெய்து கூடுமான மார்ஜினில் எழுதி கொள்ளுங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள் என்றல்ல. பிரியமல்ல, ஆங்கிலத்திலும் இன்றைக்கி வரும்போது கூட எப்படி இந்த மொழிபெயர்ப்புகளை நம்ம அறிந்து கொள்ளணும், படிக்கிறது நல்லதுன்னு சொல்லி பாஸ்டரோட பேசிகிட்டு இருந்தேன். இது நீ எப்படி படிக்கணும்? சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பாங்களா? இல்லை, அப்படியே இல்லை. எருசலேமில் உள்ள சீயோனில் வாசமாக இருக்கிற ஜனங்கள். சீயோன் எங்கே இருக்குது? எருசலேமில் தான் இருக்குது. ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க எங்கே இருக்கிறாங்க? இந்த பொதுவான கிறிஸ்தவங்க மத்தியில் தான் இருக்கிறாங்க. ஒரு சபையில் கனத்துக்குரிய பாத்திரம் உண்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரமும் உண்டு. எருசலேமில் உள்ள சீயோனில் வாசமாக இருக்கிற ஜனங்கள் இனி நீ அழுது கொண்டிராய். அப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சீயோனில் வாசமாக இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு பிரச்சனை, கஷ்டம், நெருக்கம் அழுது கொண்டிருக்காங்க. ஈவன் தோஸ் ஆர் இன் ஜயன், தே ஆர் இன் டியர்ஸ். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய சபைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கும் ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை. எருசலேமில் உள்ள சீயோனில் வாசமாக இருக்கிறவர்கள் அழுது கொண்டிருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 49, 13, 14, ஐசாயா 49 verses 13 and 14. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். அவருடைய ஜனம் பிரியமான ஆறுதல் அற்று இருக்கிறாங்க. அவருடைய ஜனம் சிறுமைப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய ஜனம்தான், சீயோன் தான் ஆறுதல் இல்லாமல் இருக்கு. என்ன சொல்லுதான் சீயோன்? அடுத்த வசனம், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். சீயோன் சொல்லுது, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார்னு சொல்லுது. இன்றைக்கு ஒருவேளை இந்த ஆராதனையில் வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஏதோ ஒரு நெருக்கத்தின் பாதையில் போறீங்க, ஏதோ ஒரு வேதனையின் பாதையில் போறீங்க. ஆண்டவர் என்னை கைவிட்டார், சீயோனில் அழுறாங்க. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன ஏசாயா 61:3 அந்த வசனம் தான் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாய் இடைப்பட்டது. ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். சீயோனில் துயரப்படுறாங்க, சீயோனில் துயரப்படுறாங்க. Those are mourning, those are sorrowful in Zion. கர்மேல் கிறிஸ்தவ சபையில், in the church of Carmel Christian Assembly, in the fellowship of Carmel Christian Assembly, is there anybody mourning? Anybody sorrowful? யாரும் ரொம்ப துயரத்தோடு இருக்கீங்களா? வேதனையோடு கூட இருக்கீங்களா? பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. பண நெருக்கடி, பிள்ளைகள் கீழ்ப்படியலை, சரியான வேலை கிடைக்கல, சரீரத்தில் நல்ல சுகம் இல்லை, குடும்பத்தில் எல்லாரும் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, நான் நினைக்கிறது போல ஊழியம் செய்ய முடியலை, கர்த்தருடைய அழைப்பை தெரிந்து கொள்ள முடியலை, ரொம்ப துக்கமாக இருக்கு. இந்த ஆண்டு விழாவில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, சீயோனில் அழுது கொண்டிருக்கிறவர், சீயோனில் இருந்து கர்த்தர் என்னை கைவிட்டாரோ என்று நினைக்கிறவர்கள். உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கை தான், ஆனால் போராட்டங்கள். பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையே, பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவசத்தை நிறைவேறலையே, போராட்டம். என் கணவனுக்கு இந்த விடுதலை இல்லையே, போராட்டம்.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் மத்தியில் கிரியை செய்கிற அபிஷேகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்று சொன்ன ஏதோ ஒரு வகையில் சிறுமைப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு சுப விசேஷம். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உனக்கு வழியை திறப்பார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு நல்ல செய்தியை சொல்ல தான் இந்த அபிஷேகம் நம்ம மத்தியில் கிரியை செய்து கொண்டது. The anointing is working in our midst that to proclaim a good news to the needed one. Those are in need. Those are oppressed. சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. கர்த்தர் கைவிட மாட்டார்மா. இந்த நல்ல செய்தியை சொல்றதுக்கு தான் இந்த அபிஷேகம் நம்ம மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கு. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். சில வார்த்தைகளை கேட்டு இருதயம் நொறுங்கி போயிருக்கிறாங்க. இருதயம் நொறுங்கி போயிருக்கிறாங்க. புருஷன் அப்படி பேசிட்டார், மாமியார் அப்படி சொல்லிட்டா, மருமக அப்படி சொல்லிட்டா, இல்லை எங்கள் அண்ணன் அப்படி சொல்லிட்டான், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் ஆஃபீஸில் அப்படி சொல்லிட்டாங்க. இருதயம் நொறுங்கி போயிட்டு அந்த நொறுங்குண்ட இருதயத்தின் காயத்தை ஆற்றவும், காயங்கட்டவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சில தீய பழக்க வழக்கங்கள்ல, இல்லை கடன் பிரச்சனையில், இல்லை யாருக்கோ புத்தி இல்லாமல் ஒரு கேரண்டி போட்டு பிரியமலை ஏதோ ஒரு இதில் சிறைப்பட்டுட்டு, நியாயமாய் சிறைப்பட்டவர்களை கூட அவர் தம்மை தாழ்த்தும் போது அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். சில தீய பழக்க வழக்கங்கள் அடிக்டா இருக்காங்க, கட்டப்பட்டிருக்காங்க. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும். கர்த்தர் நமக்காக கிருபை, அவருடைய கிருபை இன்னும் இருக்குது. கர்த்தருடைய கிருபையினால் அவர் நம்மை விடுவிப்பார், கிருபையினால் அவர் ரட்சிக்கிறார். இப்போதே இது அனுக்கிரக காலம், அதை சொல்லவும். நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும். ஆனா ஆண்டவருடைய ஒரு நாள் வருது, பிரியமான அன்றைக்கு அவருடைய நீதி மேன்மை பாராட்டு, இரக்கம் பாராட்டு. அவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன். இன்றைக்கு பயங்கரமான கள்ள உபதேசங்க. நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போயிடலாம். இல்லை பிரியமானவர்களே, அது பரிசுத்தமான வழி. தீட்டுள்ள ஒன்று அதில் பிரவேசிப்பதில்லை. பொய்யையும் பிரியமான பொய்யை நடப்பிக்கிற ஒன்று அதில் பிரவேசிக்காது. பைபிளை தெளிவாக சொல்லியிருக்கு. கர்த்தர் நீதி செய்வார். நம்ம தீட்டோட பிரவேசிக்க முடியாது. கடந்த நாட்களில் நம்முடைய தேசத்தினுடைய குத்துச்சண்டை வீராங்கனை ஒலிம்பிக் போட்டியில் 100 கிராம், இது கூட 100 கிராம், 100 கிராம் எடை அவங்க இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாமல் போனது. 100 கிராம் இல்லைங்க, 1 கிராம் இருந்தால் கூட போட்டியில் கலந்து கொள்ள முடியாது. அந்த 1 கிராம் எடை உன்னை போட்டியில் கலந்து கொள்ள விடாமல் தடுக்கும். அப்படியானால் எல்லாரும் பரலோகத்துக்கு பெற முடியுமா? அந்த ஒரு சின்ன பொய், அந்த பொய் சாட்சி, பொய்யர் அனைவர் 2ஆம் மரணம் அக்கினி கந்தகம் எரியிற கடலில் பங்கடைவான். அப்படி அனுக்கிரக வருஷத்தையும் சொல்கிறோம், அவர் நீதியை செய்யும் நாளையும் சொல்லுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை சொல்லவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. சுருக்கம் ஒரு 7 குறிப்புகளை நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். முதல்ல இன்றைக்கு சபையில் துயரப்பட்டிருக்கிறவங்க,
ஏதோ ஒரு துயரத்தோடு கூட இருக்கிறவங்க, அது என்ன காரணமோ அதை அவர் ரிப்பேர் பண்ணி சரியாக்க போகிறார். சீயோனில் துயரப்பட்டவங்களை சீர்படுத்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மனத்தாங்கல், ஏதோ ஒரு குறை, அந்த ஒரு குறை, இந்த ஒரு குறை இருக்கு, கர்த்தர் பார்த்துக்குவாங்க. ஏப்பா டாடி பலி செலுத்த போகிறோம், கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, ஆட்டுக்குட்டி இல்லையே. டேய் கவலைப்படாதடா, மலையில் பார்த்து கொள்ளப்படும், யாவை பார்த்து கொள்வார், யாவை பார்த்து கொள்வார். அந்த ஒரு குறை, கத்தி இருக்கு, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி இல்லையே டாடி, கவலைப்படாதடா, மலையில் பார்த்து கொள்ளப்படும். சீயோனில் எந்த காரியத்துக்காக நீங்கள் துயரப்பட்டிருந்தாலும், நான் பிரசங்க நெறிவால குறிப்பை மாத்திரம் சொல்கிறேன், கர்த்தர் சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. அதை சீர்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பிரியமான சீயோனில் துயரப்பட்டவர்களை அவ சீர்படுத்துகிறது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிங்க, என்ன செய்யறாரு? 2வது, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். சாம்பலுக்கு பதிலாக சீயோனில் துயரப்பட்டவங்க, சபையில் துயரப்பட்டவங்க, உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக பியூட்டி ஃபார் ஆஷஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு. அந்த நாட்களில் துக்கம் வந்துச்சுன்னா, ஒரு துயரம் வந்துச்சுன்னா, அவங்க நல்ல வஸ்திரத்தெல்லாம் கலட்டி போட்டு ஒரு சாக்கால தங்களை போத்திக்கிட்டு, இல்லைன்னா ஒரு முரட்டு வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு, தலையிலையும் முகத்திலையும் உடம்புலையும் சாம்பலையும் தூசி அள்ளி போட்டுக்குவாங்க. இதே கூட அந்த வழக்கங்கள் கிராமத்தில் இருக்கு. தலையில் மண்ணவாரி போட்டுக்குவாங்க, தலையில் மண்ணவாரி போட்டுக்குவாங்க. துக்கம், அது துக்கத்தினுடைய அடையாளம், துயரத்தினுடைய அடையாளம். யாரும் இறந்து போயிட்டாங்க, ரொம்ப துக்கமாக இருக்கு. பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அந்த சாம்பலுக்கு பதிலாக, நீ இப்போ அப்படி துக்கத்தில் இருக்கிற, உனக்கு சிங்காரம், இங்கிலீஷில் பியூட்டின்னு இருக்கு. அது என்னன்னு சொன்னால் தலப்பான்னு அர்த்தம். உன் தலையில் தலப்பா வைப்பண்டா அப்படின்னு. இன்றைக்கும் சில கிராமங்களில் இந்த வழக்கம் உண்டு, தலப்பா கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. கல்யாணத்தன்னைக்கு தலப்பா கட்டுவாங்க. மணவாளன் தன்னை நகையில் அலங்கரிப்பது போல் அப்படிங்கிறது லிட்ரலாக நம்ம சொல்கிறது இந்த நகை அலங்காரம் அல்ல, அது மூல மொழியில் அவனுக்கு தலப்பா கட்டுறது. மணவாளனுக்கு தலப்பா கட்டுறாங்க. அந்த தலப்பா கட்டிட்டு இருந்தான்னா அவன் தான் மணவாளன்னு தெரியும். பிரியமானவர்களே, எல்லாரும் சூட்டு போட்டிருப்பாங்க, அவனும் சூட்டு போட்டிருப்பான், வித்தியாசம் தெரியாது. அதனால் அவனுக்கு மாத்திரம் என்ன பண்ணிடுவாங்க, தலப்பா கட்டுவாங்க. அதான் மணவாளனுடைய அலங்காரம். அந்த நாட்களில் ஒரு பழக்கம் இருந்தது. இங்கே என்ன சொல்கிறாரு, இப்போ சில இந்துக்கள் கூட சில பிற மதத்தில் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த துக்க நிவர்த்தி நாளில் அவங்களுக்கு தலப்பா கட்டி நிப்பாட்டி வச்சுருப்பாங்களாம். துக்கம்லாம் நீங்கி போயிடுச்சு, ஒரு தலப்பா கட்டி நிப்பாட்டி இருப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில குடும்பம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்டர் என்ன சொல்கிறா தெரியுமா, உனக்கு நான் தலப்பா கட்டுறேன்டா, உன் தலையில் கிரீடம் வைக்கிறேன், பியூட்டி ஃபார் ஆஷஸ். நீ சாம்பலை போட்டுட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற, உன் துக்கம் நிவர்த்தி ஆகும். உனக்கு தலப்பா கட்டுவேன் ஆண்டவர் சொல்கிறார். உன்னை உயர்ந்திருக்க பண்ணுவேன். யார் யாருடைய கண்களுக்கு முன்பாக நீ தாழ்த்தப்பட்டிருந்தாயோ, துக்கத்தோடு இருந்தாயோ, அவருடைய கண். அப்போ இந்த என்னென்ன ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாரு, சாம்பலை போட்டுக்கிட்டு இருந்தது துக்கத்தின் அடையாளம், இன்றைக்கு இந்த தலப்பா கட்டிகிட்டு இருக்கிறது கம்பீரத்தினுடைய அடையாளம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இதுவரைக்கும் உங்களை துக்கமாய் பார்த்தவர்கள், இதுவரைக்கும் உங்களை ஏழ்மையாய் பார்த்தவர்கள், இதுவரைக்கும் உங்களை இல்லாதவர்கள் என்று நினைத்தவர்கள், இதுவரைக்கும் உங்களை பார்த்து ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு சொன்னவங்கெல்லாம் இனி உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. 3வது என்ன செய்வாராம், வாசிங்க. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். ஆனந்த தைலத்தை, இதுவும் அந்த சாவு வீட்டோடு கூட இணைந்தது தான். பிரியமான தலையில் இணைந்திக்க மாட்டாங்க.
துக்கம் வந்துச்சுன்னா தலையில் எண்ணெய் வைக்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் தலையில் எண்ணெய் வைக்கிறது இல்லை, துக்கத்திலே தானே இருக்கிறாங்க. அதனால் இப்போ தலையில் எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. அந்த நாட்களில் துக்கம்னு சொன்னால் தலையில் எண்ணெய் வைக்க மாட்டாங்க. எத்தனை பேர் துக்கத்தில் வந்திருக்கீங்களோ தெரியலை, சரி பரவாயில்ல இருக்கட்டும். துயரம்னா தலையில் எண்ணெய் வைக்க மாட்டாங்க. அந்த துயரம் நீங்கும்போது அந்த ஆனந்தமே அவங்க தலையில் வைக்கிற தைலம். நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாக பிரியமானவர்களே, நம்ம தலையில் வேதம் சொல்லுது எண்ணெய் குறையக்கூடாது. எழுத்தின்படியே எண்ணெய் குறையக்கூடாது. ஆவிக்குரிய பிரகாரமாக அபிஷேகம் குறையக்கூடாது. நம்ம தலையில் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும். அபிஷேகம் தைலத்தை கர்த்தர் நம்ம தலையில் ஊற்றுவார். நம்ம தலையை பார்க்கும்போதே நம்ம கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். When they just see our head, he is anointed by the Lord. That anointing must be seen. அது எப்படி இருக்கணுமா பிரியமான, தலையில் ஊற்றப்பட்டு தாடியில் இறங்கி வஸ்திரத்தின் தொங்கல் மட்டுமா வரணுமா. முதல்ல எங்கே ஊற்றப்பட்டு தான் தலையில் ஊற்றப்பட்டு, ரெண்டாவது எங்கே இறங்கிச்சான் தாடியில் இறங்கி, மூன்றாவது எங்கே வஸ்திரத்தின் தொங்கல் மட்டுமாய். தலை தான் நம்ம சரீரத்துக்கு பிரதானம். அதே போல் இந்த அபிஷேகம் முதலாவது எங்கே கிரியேட் செய்யணும், நம்முடைய ஆவியில் கிரியேட் செய்யணும். ஆவியில் கிரியேட் செய்கிற இந்த அபிஷேகம் எங்கே இறங்கணும், தாடியில். ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். நம்ம ஆத்மாவில் கிரியேட் செய்யணும். வஸ்திரம் எதை காட்டுது, நம்முடைய சாட்சியின் ஜீவியம், நம்முடைய சரீரம். அந்த அபிஷேகம் நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான நம்மை சீர்படுத்துவார். ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம், கர்த்தர் நமக்கு தலப்பா கட்டுவார். மூன்றாவது தலையில் அபிஷேகத்தை ஊற்றுவார். நான்காவது வாசியுங்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். நிறைய பேருடைய ஆவி ஒடுங்கின ஆவி. ஒடுங்கின ஆவி எப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் சொல்லும் போதே ஆண்டவரே அழுதுருவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏசப்பா. ஒரு நாள் ஒரு சகோதரி நடுத்தர வயது தான் வந்து சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ரொம்ப விரல்லாம் வலிக்கு, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, உட்காந்து எழும்ப முடியல, எலும்புனா உட்கார முடியலன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்கன்னு. ஏன்னு பைபிளில் போட்டிருக்குது, ஆவியின் முறிவு எலும்புகளை உலர பண்ணும். ஆவியின் முறிவு யார் யாருக்கெல்லாம் எலும்பில் ரொம்ப வலிக்குதோ கொஞ்சம் உங்கள் ஸ்பிரிட்டை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டென்ஷன், அப்ரெஷன், டிப்ரெஷன், சப்ரெஷன் எந்த ஷன்னாவது இருந்துச்சுன்னா பிரியமானவர்களே உட்காந்தா வலிக்கும், எலும்புனா வலிக்கும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அது என்ன செய்யறானா வாசிங்க. கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று முந்தின பாட்டு துதியின் உடையை கொடுக்கவும். எதுக்கு பதிலா? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. சிலருக்கு சரீர பலவீனமாக இருக்கும், அதை சொல்லலை. சிலருக்கு ஆவியின் முறிவு. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா நல்லா விடிய விடிய ஸ்தோத்திரம் 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 ஜெபிப்பாங்க. அப்புறம் ஆண்டவரே ஏதோ ஜெபிக்கிறேன், என்ன நடக்க போகுது, இதுக்கு ஏமா ராத்திரி தூங்கி இருக்கலாம், ஏன் ஜெபிச்ச? இது தூங்கினாலது பெட்டராக இருந்திருக்கும். ஆவியின் முறிவுனால் இன்னைக்கு என்ன செய்கிறாரு, இந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக சீயோன் கம்பீரிக்க போகுது. சீயோன் கம்பீரிக்க போகுது. இன்னைக்கு கம்பீரிக்க சத்தத்தில் இந்த கூரை பிய்யணும். சித்தமான நம்ம நியூ கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போகணும். ரெடி ஆகிட்டிங்களா? தலப்பா கிடைக்க போகுது. தலையில் எண்ணெய், சிலைக்கு பிடிக்கலையோ எண்ணெய் வச்சுட்டு வர்றோன்னு பயமாக இருக்கும். அபிஷேகம், அபிஷேகம்.
ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக இதுவரைக்கும் இந்த செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இயேசுவே இயேசுவே இயேசுவேங்களா, இயேசுவே பிரைஸ் துதிக்க போகிறோம். அதை கொடுப்பேங்கிறார். யாருக்கு? சீயோனில் துயரப்படுகிறவர்களுக்கு சீர்படுத்துவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். அப்புறம் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலமா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை அதை கொடுத்துட்டு 5வது என்ன செய்யறார் பாருங்க, வாசிங்க. அவர் என்னை அனுப்பினார். இல்ல துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீதியின் விருட்சம். அல்ல, எல்லாரும் எழும்பி குதிக்கணும் போல எனக்கு தோணுது. இந்த சீயோனில் கர்மேல் கிறிஸ்தவ சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் தம்முடைய மகிமைக்கென்று, ஃபார் ஹிஸ் க்ளோரி, கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று கர்த்தர் நாட்டின, கர்த்தர் பிளான்ட் பண்ண ட்ரீ ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் விருட்சம் எனப்படுவார். இது அருமையான தம்பிமா. தம்பி ஐசக் உட்கார்ந்துருக்கார், தம்பி ஜான்க உட்கார்ந்துருக்கார். நீங்களாம் எப்படி வரப்போறீங்களா? கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சம். சீயோனில் துயரப்படலுக்கு கர்த்தர் சீர்படுத்தி அவர்களை துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுத்து, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்து, உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், உங்கள் பணித்தளத்தில், எங்கே நீங்கள் இருந்தாலும் சரி, ஊழியத்தின் பாதையில் நீதி, தம்முடைய நீதிக்கென்று நாட்டின விருட்சம். உங்கள் ஸ்கூலில் God has planted you as a tree of righteousness. உங்கள் காலேஜில் God has planted you as a tree of righteousness. உங்கள் மினிஸ்ட்ரியில் God has planted you as a tree of righteousness. நீதியின் விருட்சம். நீங்கள் சாதாரணமான ஆட்கள் இல்லை. இந்த சீயோனில் துயரப்படுறவங்களை இந்த அபிஷேகம் என்ன செய்து God planted trees ஆக மாற்று. கர்த்தர் பார்த்து பார்த்து நட்ட விருட்சங்களாக. எனக்கு விலைக்கு சொல்லவே முடியலை. உங்களுக்காக ஜபிக்கணும் என்று தான் தோன்றுது. Surely the Lord will do it. நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். இவ்வளோ ஆசீர்வாதம் வச்சிருக்க சீயோனில் துயரப்படுகிறவர்களுக்கு. சபையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நல்ல ஆவிக்குரிய சபையில் வந்தோம். எவ்வளோ நெருக்கங்கள், கஷ்டங்கள், பலவீனத்தோடு கூட இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, சீயோனை கம்பீரி, நல்ல பாட்டு பாடு, நல்ல சத்தமிடு, ஆர்ப்பரி, கம்பீரி, உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. நீ கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சம் எனப்படுவாய். அது மாத்திரமல்ல, 6வது அடுத்த வசனம் கூட வாசிப்போம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடைந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இந்த சீயோனை சேர்ந்தவங்க கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்தோன்னு என்ன பண்ண போறோம்? பிரியமானவர்களே, பழைய காரியங்கள் உடைஞ்சு கிடக்கு, இடிஞ்சு கிடக்கு. திரும்ப ஒருத்தர் வாசிங்க. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். புதிதாய் கட்டுவார்கள். 2 காரியம் நீங்க எல்லாம் செய்ய போறீங்க. ஒன்று, உங்க ரொம்ப ஒருவேளை இடிஞ்சு கிடக்கலாம், ரொம்ப பாழாக கிடக்கலாம். நீங்கள் கர்த்தர் என்னோடு சொல்கிற, நம்மளோட சொல்கிறாரு, கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம்? நீங்கள் எல்லாம் எழும்பி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் ஜெப வாழ்க்கையை கட்ட போகிறீங்க. உங்கள் ஜெப வாழ்க்கை, இடிந்து கிடக்கிற ஜெப வாழ்க்கையை கட்ட போகிறீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. தீர்க்கதரிசன வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வேத வாசிப்பை நீங்கள் திரும்ப எடுப்பித்து கட்ட போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை திரும்ப செய்ய போகிறீங்க. அப்படியே விறுவிறுப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த கிரியை, ஆதியில் இருந்த நிலை, ஆதியில் இருந்த விசுவாசம், ஆதியில் இருந்த மேன்மை எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போயிட்டீங்க.
இந்த கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாரு, சீயோனில் துயரப்படு. அதுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அதுக்கு தான் தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதற்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை இப்போது உங்களிடத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை ஆவியாக இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறது. நீ பலதை எடுத்து கட்டுவ. பிரியமால வெறுமனே ஜபஜீபியம் வேத வாசிப்பு என்றல்ல, ஆதி அப்போஸ்தல உபதேசத்துக்கு நம்ம திரும்ப போகிறோம். ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன், எரேமியா 6:6 வாசிங்க. இன்றைக்கு அதெல்லாம் தள்ளுபடியான வசனங்கள் ஆயிடுச்சு. எரேமியா 6:16, 6:16. வழிகளிலே நின்று, வழிகளில் நின்று, நீ போயிட்டு இருக்கிற வழி, நீ போயிட்டு இருக்கிற பாதை, இந்த வழியில் கொஞ்சம் நில்லு, ஸ்டாப். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து, கொஞ்சம் கேட்டு விசாரி. அப்போஸ்தல உபதேசம் என்ன, வேதத்தில் அப்போஸ்தலர் இன்னைக்கு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு டிங்கிரி டிங்காலே பாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்காத. கள்ள உபதேசங்கள் என்னன்னு கேட்காத. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ போகிற வழியில் நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து. எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்க்காதீங்க, எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்க்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஒரு போர்னோகிராஃபி, ஒரு அசுத்தமான ஒரு யூடியூப் சேனல் நம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்துவதை விட கள்ள உபதேசம் அதிகமாக சேதப்படுத்திவிடும். கள்ள உபதேசம் அதிகமாக சேதப்படுத்திவிடும். அதாவது தப்புன்னு ஒரு நாள் திருந்த முடியும், ஆனால் கள்ள உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவன் திருந்துறது ரொம்ப கஷ்டம். அதை நியாயப்பட பைபிளில் சொல்லியிருக்கேன், பைபிளில் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. அப்போஸ்தல உபதேசம் என்ன சொல்லுது? நேற்று பார்த்தோம், கனி கொடாத கொடி எதுவோ அது வெட்டி அறுத்து போடப்படும் இயேசு சொன்னார். அப்போ கனி கொடாத கொடி அறுத்து போடப்படும். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பரலோக ராஜ்யத்தில் வேசிகள் முதலாவது போயிருப்பார்கள். இப்போ நீ என்ன செய்ய, வேசியாவே இரு. வேசி தானே முதல்ல பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்களாம். பெரிய பயங்கரமான வேதனை. இந்த கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. அவர் மகளை பார்த்து சொல்லுவாரா, நீ வேசியாக இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு முதலாவது போக முடியும் மகளே, நீ நல்ல பிள்ளையா இருந்தா நீ வேசியாகவே இருன்னு மகாட்ட சொல்லுவாரா? பைபிள் அப்படியே ஆயிடுச்சுன்னா இயேசு சொன்னாராம், ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பானைகளிலே தள்ளப்படுவார்கள். நீ நல்ல பிள்ளையா இருந்தன்னா உன்னை ஆண்டவர் நரகத்தில் தள்ளிடுவார் மகளே சொல்லுவாரா மகாட்ட? எதுக்காக ஜனங்களை கெடுக்கிறாங்க? இந்த நவீன எவ்வளவு அருவருப்பான உபதேசம் பாருங்க. இது சரியா தப்பா என்பதை விட இதே வார்த்தையை மகளை முன்னாலே உட்கார வைத்து அந்த தகப்பன் சொல்லுவாரா, நீ வேசியாவே இரு, அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு முதலா போவ, நீ ராஜ்யத்தின் புத்திரியா இருந்தன்னா நீ நரகத்துல தள்ளப்படுவ அப்படின்னு மகாட்ட சொல்லுவாரா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் இன்னும் கிடைக்கல. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அதுல நடங்க, அதுல நடங்க. நீதிமொழிகள் 22:28 வாசியுங்கள். Proverbs 22:28. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. நமக்கு அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல உபதேசம், நவீனகால உபதேசம் வேண்டாம். நம்முடைய உபதேசம் என்ன? அப்போஸ்தல உபதேசம். அந்த பூர்வ எல்லைக்குறியை நான் மாற்ற விரும்பல. அந்த அப்போஸ்தல உபதேசத்தை மாற்றாதீங்க. பிரியமானவர்களே, எல்லைக்கல்லை புடுங்கினால் பாம்பு கடிக்குமா? அப்போஸ்தல உபதேசம் அதான் நமக்கு அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்துல தான் நம்ம கட்டப்படுறோம். இந்த பாஸ்டர் என்ன சொன்னார், அந்த பாஸ்டர் என்ன சொன்னார், இந்த
எவாஞ்சலிஸ்ட் என்ன சொன்னார், அந்த எவாஞ்சலிஸ்ட் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது. பேதுரு என்ன சொன்னார், தீமோத்தேயு எனக்கு, பவுல் என்ன சொன்னார் அதான் எனக்கு தெரியும். இயேசு என்ன சொன்னார் அதான் எனக்கு தெரியும். யாருடைய உபதேசம் எனக்கு வேணும்? அப்போஸ்தலருடைய உபதேசம் எனக்கு வேணும். என் நியூ டெஸ்டமென்ட் என்ன சொல்லுது? அப்போ சீயோனில் இவங்க கர்த்தர் தம்முடைய நீதிக்கென்று நாட்டின விருட்சங்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு பாழாய் கிடக்கிற அந்த ஸ்தலங்களை, அந்த உபதேசங்களை திரும்ப எடுப்பித்து கட்டுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் நிறையா நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அநேக வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கும். அநேக வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கும். அதில் கடைசியாக நிறையா இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் 62 வாசித்துக்கோங்க. 62 அதிகாரம் 1ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். 62 1ஆம் வசனம். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமா இராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சீயோனில் துயரப்படுறவங்க, சீயோனில் துயரப்படுறவங்களுக்கு கர்த்தர் அநேக வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறான்னு பார்த்தோம். முதலாவது நம்ம பார்த்தோம், பிரியமானவர்களே, அவர் நமக்கு சீர்படுத்துவார், குறைகளை சீர்படுத்துவார். ரெண்டாவது பார்த்தோம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பார்னு பார்த்தோம். பிரியமானவர்களே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், தலையில் தலப்பாக கட்டுவார்னு பார்த்தோம். நம்மளை அப்படி நிமிர்ந்து நிற்க பண்ணுவார், தலப்பாக கட்டுவார். அது எனக்கு இதுக்கு மேலே எப்படி சொல்லன்னு தெரியல. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாலா கிடக்கிறவங்கள எல்லாத்தையும் திருத்துவார், நம்மளை நீதியின் விருட்சங்கள் ஆக்குவார். எல்லாம் பார்த்தோம். கடைசி அவர் சொல்கிறார், உன்னுடைய நீதியை வெளிப்பட பண்ணுவேன். உன் நீதி நீ மறைந்து இருக்காது. உன் மேலே 1000 பேர் 1000 குறை சொல்லட்டும், குற்றம் சொல்லட்டும், சீயோனில் துயரப்பட்டு இருக்கிற உன் நீதி பட்ட பகலின் வெளிச்சத்தை போல ஹல்லேலூயா வெளியே வரும். பயப்படாது. இயேசு நாமத்தில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பிரியமில்ல 60-61 அதிகாரங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கர்த்தர் சீயோனுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவனுடைய சபைக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, சீயோனை கம்பீரி, நல்ல பாட்டு பாடி கம்பீரி, சீயோனை நல்லா ஆர்ப்பரித்து கம்பீரி, சீயோனை நல்லா மகிழ்ந்து கம்பீரி அப்படிங்கிறார். நல்லா கம்பீரி. இப்போ நம்ம கம்பீரிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுடைய துக்க நாட்களை மாற்றுகிறார். கர்த்தர் உங்களை தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக்குகிறார். பிரியமல் வேக வேகமாக சொல்லி கடந்து போயிருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன கேள்வி, கம்பீரிக்கிறதுனா என்னது? காது கிழிய கத்துரு. ஒருத்த சத்தம் என்னது? எதிரில் இருக்கிறவங்க காது கிழிய. எதிரில் இருக்கவங்களா? ஏன் நான் தான்ப்பா எதிரில் இருக்கேன். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லப்படாதா? மற்றவங்களுடைய காது கிளிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ரெடியா? சத்தத்தையே காணோம். ரெடியா? 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 துக்க நாட்கள் முடிந்து போகுமா? எஸ் எஸ். அப்படியே சொல்லு. எஸ்ஸா? எப்படி? ஆமேன் ஆமேன். கண்டிப்பாக கர்த்தர் சீயோனில் துயரப்படுவதற்கு ஆறுதல் செய்வார். உங்கள் நீதியை பட்டப்பகலின் வெளிச்சத்தை போல கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். கம்பீரமாக ஹல்லேலூயா, நல்ல கம்பீரத்தோடு நல்ல விடுதலையோடு கூட நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உரத்த சத்தமாக ஹல்லேலூயா. வேணுமா அந்த கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம போடுற சத்தத்தில் இந்த கூரை விழணும். நல்ல சத்தம் போடுங்க, நல்ல கம்பீர சத்தம் போடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாலபா சீயோனை சேர்ந்த ஜனங்க, சீயோனை கம்பீரி, சீயோனை கம்பீரி. துக்க நாட்கள் முடிந்து போயின. கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த களிப்பு. ரபா ரபா ரமா சங்கர தீ நமக்கரபா. நல்ல நல்லன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே. மகிமை 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 மகிமை. ஊரபா நம்ம சீயோனை கம்பீரி. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு 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 நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you Jesus, thank you Lord, thank you Master God.
ஹalleluya. நம்ம நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. காது கிளிய கத்துங்க, உரத்த சத்தத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, சீயோனை கம்பீரி கம்பீரி. என்ன நோக்கத்தோடு கர்த்தர் இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார், என்னை சீர்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துயரத்துக்கு பதிலாக ஹல்லேலூயா, சாம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தருவார். துதிங்க துதிங்க. புரி சனகர தீன மக்கர பூலி நமாரபா, புரி சனக தீன மக்கர பூரபாதி நமக்கர. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. நன்றியோடு 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 நாங்கள் ஸ்தோத்திரம். உண்மையாகவே நம்முடைய நடையில், நம்முடைய பேச்சில் கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்தின் கம்பீரம் காணப்படும். நம்ம கூடாரத்தில் இனி அழுகையின் சத்தம் அல்ல, புலம்பலின் சத்தம் அல்ல. நம்ம கூடாரத்தில், நம்ம வீட்டில் ஜெய கம்பீரம் உண்டாயிருக்கும். நம்ம வீட்டில் ஜெய கம்பீரம் உண்டாயிருக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. கர்த்தர் இப்படியே நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் கட்டளையிடும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் பர்னபாஸ் ஜெபிங்க வாங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஊழிய பாதையில், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், எங்களுடைய ஆவிக்குரிய பாதையில் அநேக இடங்களில் நாங்கள் பாழாய் கிடக்கிற இடங்களை நாங்கள் பார்க்குறோம் ராஜா. எடுப்பித்து கட்டுகிற ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அநேக இடங்களில் நாங்கள் உடைந்து இருக்கிறோம். எங்களுக்கு மறுபடியுமாய் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நாங்கள் உம்மை துதிக்கத்தக்கதான ஆடை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை இந்த மகிமையான காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை தீர்க்க தரிசனமாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நாங்கள் ஆண்டவரை இங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது இந்த ஆனந்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு போக எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ வார்த்தையினாலே எங்களை நிரப்பியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே.